السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله بخلوا به وتولوا وهم معرضون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் ரமலான் மாதத்தை அடைந்து 8 நோன்புகள் நம்மிடத்தில் நிறைவடைந்து 9வது நோன்பை நாம் எல்லாம் நோற்று இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நோன்புகளை நோக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும், இரவு நேரத்தில் நின்று வழங்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரவு நேரங்களில் தொடக்கூடிய தராவிகளில் குர்ஆனை நாம் எல்லாம் ஓதையும் கேட்டும் வருகிறோம். இந்த கடந்த 8 நாட்களில் ஓதப்பட்ட பல்வேறு சூறாக்கள் நம்மிடத்தில் ஓதப்பட்டிருக்கின்றன. நேற்றைய முன்தினம் ஓதப்பட்ட சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. அதிலே பல்வேறு நல்ல விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் 30 ஜுஸுகளும் 114 அத்தியாயங்களையும் அமைத்து கொடுத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அத்தனை சூறாக்களிலும் நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ஆனால் சூரத்து தௌபாவில் பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெறாமல் இருக்கும். பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தை எதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்தில் தௌபாவில் மட்டும் இடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தஆலா விட்டிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹ்வை சொல்லி தந்தவர்கள். ஏன் சூரத்து தௌபாவில் மட்டும் பிஸ்மில்லாஹ்வை சொல்லி தரவில்லை என்பதை குறித்து உண்டான சில செய்திகளையும், ஒரு சில மக்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்த போது எவ்வளவு பெரிய விளைவுகளை சந்தித்தார்கள் என்பதை குறித்துண்டான விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்து தௌபாவிலே நமக்கு சொல்லித் தருகிறார். பிஸ்மில்லாஹ்வை பொறுத்தவரை ஒரு சூறாவிற்கும் இன்னொரு சூறாவிற்கும் மத்தியில் இது ஒரு சூறா, இது அடுத்த சூறா என்பதை பிரித்து காட்டுவதற்காக உண்டான வார்த்தை. பல்வேறு காரணங்களை சூரத்து தௌபாவில் பிஸ்மில்லாஹ் வராததற்கு காரணத்தை சொல்லித் தருவார்கள் மார்க்க அறிஞர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
குர்ஆனை கோர்வை செய்து அவர்களின் காலத்தில் கோர்வை செய்து பிரதியாக அனுப்பி வைக்கப்பட்ட போது சூரத்து தௌபாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை விட்டு எழுதியிருக்கிறார்கள், விட்டு பதிவு செய்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே விளக்கம் கேட்பார்கள். எல்லா சூறாக்களினுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருக்கிற போது சூரத்து தௌபாவில் மேட்டும் நீங்கள் ஏன் எழுதாமல் விட்டீர்கள் என்ற காரணத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டபோது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். எப்பொழுதெல்லாம் ஆயத்துகள் இறங்குகிறதோ, எந்தெந்த கால சூழலுக்கு தோதுவாக இறங்குகிறதோ அப்படி இறங்குகிற போது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்களை அழைப்பார்கள். அப்படி அழைத்து இந்த வசனத்தை இதோடு நீங்கள் சேர்த்து விடுங்கள், இந்த இடத்தில் இந்த வசனத்தை அமைத்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு வசனத்தையும் அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை எழுத்தாளர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒரே செய்தியை போன்று இருக்குமேயானால் இரண்டு வசனங்களும் அதற்குண்டான தொடர் செய்திகளாக இருக்குமேயானால் இதற்கு முந்தைய வசனத்தோடு இந்த வசனத்தை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழக்கம். அதனுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சொல்லிக் கொண்டு வந்த காரணத்தினால் சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதீனாவினுடைய ஆரம்ப காலத்தில் இறக்கி கொடுத்தார். சூரத்து தௌபாவை பிந்திய காலத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி கொடுத்தார். ஆனால் இந்த இரண்டு சூறாக்களுக்கு மத்தியிலே சில ஒற்றுமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சூரத்துல் அன்ஃபாலில் இடம்பெறுகின்ற செய்தியும் அதே போல சூரத்து தௌபாவிலே இடம்பெறுகின்ற செய்தியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால் இரண்டு சூறாக்களும் ஒன்று என்று நான் கருதுகிறேன், அதனால் நான் பிஸ்மில்லாஹுவை விட்டேன் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொல்லுவார்கள். 114 சூறாக்களை இறக்கி கொடுக்கின்ற ரப்பல் ஆலமீன் இந்த இரண்டு சூறாக்களினுடைய கருத்தும் ஏறத்தாழ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெருங்கொண்ட சூறாக்களினுடைய வரிசையில் இந்த இரண்டு சூறாக்களையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இணைத்ததாக கருத்து சொல்லுவார்கள். இன்னும் பல அறிஞர்கள் கருத்து சொல்லுகிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய அருளை குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அதே நேரத்தில் சூரத்து தௌபாவில் இடம்பெறுகின்ற செய்திகளெல்லாம் முனாஃபிகீன்களை பற்றி உண்டான செய்திகள், காபிர்களிடத்திலே போர் செய்வதற்குண்டான செய்திகள், இது போன்ற மிக கடுமையான விஷயங்கள் எல்லாம் இடம்பெறக்கூடியதால் அன்பிற்கும் இது போன்ற கோபமான விஷயங்களுக்கும் முரண்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிஸ்மில்லாஹுவை இதிலே சொல்லித்தரவில்லை என்கின்ற கருத்தையும் நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்களை அதிலே பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் அதில் இரண்டு வசனங்கள் நமக்கு முக்கியமான வசனங்களாக இருக்கிறது. நமக்கு படிப்பினை தரக்கூடிய அற்புதமான வசனங்கள் இரண்டு வசனங்கள். ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தை குஃப்ரினுடைய வார்த்தை, இஸ்லாத்திற்கு ஓப்பில்லாத வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லிய மாத்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த வார்த்தை அவர் சொன்னார் என்று சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் வந்து நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்று பொய் சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவர் இந்த வார்த்தை சொன்னார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கி கொடுத்தார். அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு ஒரு செய்தியை சொன்னான், நீங்கள் தௌபா செய்து விடுங்கள், இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பின்னால் நான் பொய்தான் சொன்னேன் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி தான் தௌபாவை செய்து கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் போருக்குண்டான அறிவிப்பு செய்கிற போது எல்லா போருக்கும் சாடை மாடையாக அறிவிப்பு செய்யக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குனுடைய போருக்கு பகிரங்கமான முறையில் அறிவிப்பு செய்கிறார்கள். அப்படி அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காலம் கடுமையான காலமாக இருந்த காரணத்தினால் அந்த பொருளாதார உதவிகளையும் அந்த போருக்குண்டான ஏற்பாட்டையும் நீங்கள் துரிதமாக செய்யுங்கள் என்கின்ற போது ஒரே ஒரு நபர், ஜுல்நாஸ் என்பது அவருடைய பெயர், அவர் என்ன செய்கிறார், போருக்கு எல்லா மக்களும் பல்வேறு விஷயங்களை பொருட்களை எல்லாம் கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிற போது இந்த மனிதர் மட்டும் போருக்குண்டான ஆயத்த ஏற்பாடுகளை செய்யாமல் இருக்கிறார். இவருக்கு ஒரு வளர்ப்பு மகன் ஒருவர் இருக்கிறார். அவர் உமைர் இப்னு சஅத் என்பது அவர் பெயர். உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால்
அவர்களுடைய தாயார் அவர்கள் இரண்டாம் தாரமாக இரண்டாவது கணவனாக ஜுல்னாஸ் என்பவரை மணமுடித்துக் கொள்கிறார்கள். அப்படி வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய இந்த உமைர் நல்ல முறையில் தன்னுடைய தந்தையினுடைய வளர்ப்பு தந்தையினுடைய பராமரிப்பில் நல்ல முறையிலே வளர்ந்து வருகிறார். தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து சொல்லுவார், போருக்குண்டான அறிவிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து விட்டார்கள். எல்லா தோழர்களும் தன்னுடைய பங்கிற்காக ஏராளமான பொருட்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு முன்னால் கொடுக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1000 தீர்க்கங்களை வந்து கொடுக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில மக்கள் போருக்கு வந்து கலந்து கொள்ள முடியாத சூழலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகிற போது கவலையோடு அங்கிருந்து அழுது கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் வளர்ப்பு தந்தையாக இருக்கிறீர்கள், என் மீது இவ்வளவு கருணையாக இருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்குண்டான ஆயத்து ஏற்பாடுகளை சொல்லியும் இதுவரை எந்த விதமான முனைப்பும் இல்லாமல் இருக்கிறீர்களே என்கின்ற போதுதான் ஜுல்னாஸ் என்பவர் ஒரு வார்த்தையை அவர் வாயிலிருந்து உதித்து விடுகிறார். மிகப்பெரிய கொடூரமான வார்த்தை. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இன்கான முஹம்மதுன் சாதிகுன் ஃபீமா யத்இஹி மினன் நுபுவா ஃபரஹனு ஷர்ரும் மினல் ஹமீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நுபுவத்தை இந்த மக்களுக்கு மத்தியிலே வாதம் செய்து வருகிறார்களோ, தான் நபி என்று இந்த மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துகிறார்களோ, அது மட்டும் உண்மையாக இருக்குமேயானால், அந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இருப்போமேயானால் எங்களை விட கழுதை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை. முஹம்மதை நபி என்று ஏற்கக்கூடியவர்கள் கழுதை விட மோசமானவர்கள் என்கின்ற வார்த்தையை சொன்னபோது தன்னுடைய வளர்ப்பு தந்தையினுடைய வாயிலிருந்து இவ்வளவு கடுமையான மிக மோசமான வார்த்தை வந்துவிட்டதே என்று நினைத்து அவர் நினைக்கிறார், தந்தையே, உங்களை பற்றி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லாமல் விடப் போவதில்லை. ரசூலை பற்றி இவ்வளவு தரக்குறைவான வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து உதிர்த்து விட்டீர்கள். உங்களை பற்றி நான் ரசூலிடத்திலே சொல்லுவேனேயானால் உங்களை கேவலப்படுத்தியதாக ஆகிவிடும். அதே நேரத்தில் உங்களை குறித்து உண்டான தகவலை நான் சொல்லாமல் விட்டால் நான் இஸ்லாத்திற்கு மோசம் செய்தவனாக மாறிவிடுவேன். நான் ரசூலினுடைய சபைக்கு சென்று இதை சொல்லத்தான் போகிறேன் என்று முடிவெடுத்து இந்த உமைர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களை குறித்து என்னுடைய வளர்ப்பு தந்தை இப்படி சொல்லிவிட்டார் என்ற போது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தந்தையான ஜுல்னாஸை அழைத்து வர சொல்லுகிறார்கள். அப்படி அழைத்து வரப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணை செய்கிறார்கள். நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னீர்களா என்று விசாரணை செய்த போது அவர் மறுக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. என்னை பற்றி என்னுடைய இந்த வளர்ப்பு மகன் தவறான முறையிலே பேசுகிறான் என்ற போது சஹாபாக்கள் 2 விதமாக அங்கே உட்கார்ந்து பார்க்கிறார்கள். நல்ல முறையில் வளர்த்து வரக்கூடிய இந்த தந்தையை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாரே என்று மகனை குறித்து தவறான பார்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சில மக்கள் பார்க்கிறார்கள், இவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார், அவருடைய முகத்தினுடைய அடையாளம் உண்மை பேசுவதாக தெரிகிறது என்று அங்கே சஹாபாக்கள் அவர்களை ஒரு ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி சொன்னீர்களா என்ற போது அவர் நான் சொல்லவில்லை யா ரசூலல்லாஹ் என்று மறுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை இந்த வளர்ப்பு மகனான உமைருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நிரூபணம் செய்வதற்குண்டான வழிவகைகள் உமைரிடத்திலே இல்லை. அதனால் அவர் பதறி போனவர், யா ரசூலல்லாஹ், நான் உண்மைதான் சொல்லுகிறேன், என்னுடைய தந்தை பொய் சொல்லுகிறார் என்று தந்தையை குறித்த குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே வருகிற போது கடைசியில் அவர் துஆ செய்வார். தன்னுடைய உண்மையை, தான் கேட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய உண்மை தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கி கொடுப்பதற்கு எந்த விதமான வழியும் இல்லாத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னை நிரூபணம் செய்வதற்காக ஒரு துஆ செய்வார். ரப்பே, நான் கேட்ட வார்த்தை சத்தியம், என்னுடைய தந்தை சொன்ன வார்த்தை மோசமான வார்த்தை, எனவே நான் கேட்ட வார்த்தை உண்மைதான் என்பதை உன்னுடைய ரசூலுக்கு நீ ஆயத்தை இறக்கி கொடுத்து அந்த உண்மையை நிரூபணம் செய்து கொடுப்பாயாக என்கின்ற வார்த்தையை சொல்லி, அல்லாஹும்ம அன்சில் அலா நபியிக் ஃபீமா தகல்லம்து பிஹி, எந்த வார்த்தையை நான் ரசூலிடத்திலே சொன்னேனோ, என் தந்தையை குறித்து நான் சொன்னேனோ, அந்த வார்த்தை உண்மைதான் என்பதை நீதான் நிரூபிக்க வேண்டும், உன்னை தவிர என்னை நிரூபணம் செய்வதற்கு யாரும் இல்லை என்கின்ற வார்த்தையை சொன்னபோது அவர் சத்தியம் செய்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், என்னுடைய வளர்ப்பு மகன் என் மீது பொய் சொல்லுகிறார்.
என்னுடைய வளர்ப்பு மகன் என் மீது பொய் சொல்லுகிறான் என்று மீண்டும் மீண்டும் அவர் சொல்லி சத்தியம் வேறு சேர்த்து சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா லேசான மயக்கத்தை கொடுக்கிறார். சஹாபாக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், வஹி இறங்குவதற்கு தயாராகிவிட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்பதை புரிந்து கொண்ட சஹாபாக்கள் அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வஹியை இறக்கி கொடுத்தார். யஹலிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். சில மக்கள் இருக்கிறார்கள், சில வார்த்தை குஃப்ரினுடைய வார்த்தையை அவர்கள் தங்களுடைய வாயால் சொல்லிவிட்டு அவர்கள் இந்த இடத்தில் நான் சொல்லவே இல்லை என்று சத்தியம் சொல்லுகிறார்கள். அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் அவர்கள் மிகப்பெரிய விளைவை சந்திக்க வேண்டிய வரும் என்கின்ற இந்த ஆணையத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறக்கிய போது பதறிப்பான ஜுல்லாஸ் தன்னுடைய நிலையை குறித்து தெரிந்து விட்டதே என்கின்ற மனப்புழுங்கலில் இருந்த அந்த ஜுல்லாஸ் இப்படி ஒரு நயவஞ்சகத்தனமான வார்த்தை தன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு விட்டது என்பதை வருத்தமுற்ற ஜுல்லாஸ், யா ரசூலல்லாஹ், என் மகன் சொல்லுவது உண்மைதான், என்னுடைய மகனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உண்மையானவர் என்று நிரூபித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முறையிட்டு எனக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், ஏதோ அறியாமல் நான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று ஒரு மன்னிப்பு கேட்டதனுடைய அற்புதமான நிகழ்வை இந்த யஹலிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம் என்ற வார்த்தை முந்தானால் நாம் ஓதக்கூடிய தராவிஹினுடைய தொழுகையிலே ஓதப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு வசனம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து இப்படி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஏழையானவன், நான் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்காக நீங்கள் பணம் கொடுத்து அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் புரிய வேண்டும், வசதி வாய்ப்பான வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுவார்கள், அதிகமான பொருளாதாரத்தை கேட்க வேண்டாம், கொஞ்ச பொருளாதாரம் உனக்கு கிடைத்திருந்தாலும் அது அல்லாஹ்விற்கு நன்றி செய்வதற்காக இருக்கின்ற பொருளாதாரம் இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியது. எனவே நீ அதிகத்தை தேடாதே, குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி உண்டான பொருளாதாரமாக இருக்கட்டும், நீ போய்விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பிய போது திரும்ப செல்லுகிறார். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பொருளாதார உதவிக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், எனக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள், அப்படி அல்லாஹ் கொடுத்து விட்டால் நான் அதிலிருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா, அந்த பொருளாதாரத்திற்குண்டான எதை கொடுக்க வேண்டும் அதை நான் முறையாக நான் செலுத்தி விடுகிறேன், நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் துஆ செய்யாமல் அழகான வார்த்தை சொல்லுகிறார்கள், என்னை பார்க்கவில்லையா, என்னுடைய நிலைமையை நீ பொருந்தி கொள்ளவில்லையா, ஒரு நபியினுடைய அந்தஸ்து எப்படி தெரியுமா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நான் மட்டும் துஆ செய்வேனேயானால் ஒரு தங்கத்தை இந்த மலையை கொடுத்து தங்கமாக மாற்று என்று துஆ செய்தாலும் கூட இந்த மலை முழுக்க தங்கமாக மாறி எனக்கு கிடைக்கும், அவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நான் எளிமையான முறையிலே வாழுகிறேன் அல்லவா, இந்த வாழ்க்கை உனக்கு பொருத்தமாக இல்லையா, இருப்பதை வைத்து நீ பொருந்திக் கொள்வதற்கு தயாராக இல்லையா என்ற போது மீண்டும் மீண்டும் கேட்க அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், ரப்பே இவருக்கு பொருளாதாரத்திலே பரக்கத்தை கொடு என்று துஆ செய்கிறார்கள். ஒரே ஒரு ஆடு மட்டும் வாங்குகிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஆட்டில் மிகப்பெரிய பரக்கத்தை கொடுக்கிறார். அந்த ஹதீஸிலே எழுதுவார்கள், ஹதீஸிலே குறிப்பிடப்படுகிறது, எந்த அளவிற்கு அவர் பரக்கத்தை பெற்றிருக்கிறார் என்றால் நாம் சாதாரணமாக சொல்லுவோம் அல்லவா, புழு பெருகியதை போன்று பெருக்கம் எடுத்தது என்று. ஒற்றை ஆட்டை வாங்கியதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவினால் புழு பெருகியதை போன்ற ஆட்டு மந்தைகள் பல்கி பெருகி நகர்ப்புறத்திலே மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் தன்னுடைய அந்த செல்வ செழிப்பில் அதை என்ன செய்வதற்கு முடிய வேண்டும் என்பது கூட தெரியாமல் அந்த நகர்ப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவருடைய அந்த நிலைப்பாட்டை ஒரு இடத்திலே வைத்து கவனித்து கொள்ள முடியாமல் நகரை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறார். அதுவரை ஒழுங்கான முறையிலே தொழுது கொண்டிருந்தவர், மஸ்ஜிதிலே எப்பொழுதும் காலத்தை கழித்து கொண்டிருந்தவர், செல்வத்தினுடைய உச்சம் வந்ததற்கு பின்னால் தொழுகையில் முறையாக ஜமாத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு முதலாக லுஹரினுடைய தொழுகையும் அஸ்ரினுடைய தொழுகையும் தவிர மற்ற தொழுகை அத்தனையும் ஜமாத்தோடு கிடைக்காமல் ஜமாத்தை விட தவறினார். கடைசியில் பொருளாதாரத்தினுடைய உச்சகட்டத்திற்கு போனதற்கு பின்னால் நகர்ப்புறத்தை விட்டு ஓரத்திற்கு சென்று அவர் ஜும்மாவை தவிர மற்ற தொழுகைகளில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாக்கப்பட்ட போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த தோழரை குறித்து விசாரிப்பார்கள். அவருக்கு என்ன ஆனது? அல்லாஹு தாலாவிடத்திலே செல்வம் வேண்டும் என்னை கேட்க சொன்னார், நான் கேட்டேன். இப்பொழுது செல்வ பெருக்கை அல்லாஹ் நிறைய கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் தொழுவதற்கு பள்ளிக்கு வராமல் இருக்கிறாரே, என்ன ஆனது என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுவார்கள் சஹாபாக்கள், நிறைய செல்வம் கிடைத்து விட்டது யா ரசூலல்லாஹ், அதனால் நகர்ப்புறத்திற்கு வெளியிலே வாழுகிறார் என்கிற செய்தியை சொன்னபோது அல்லாஹ் ஒரு வசனத்தை அடுத்து இறக்குகிறான். குதுமின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. ஜக்காத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறக்கி கொடுக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோழரை அனுப்பி 2 தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள். 2 நபர்களிடத்தில் இந்த ஜக்காத்தினுடைய பணத்தை வசூல் செய்வதற்காக 2 பேர் போறாங்க. அப்படி போகக்கூடிய நபர்களில் இந்த நபரும் ஒருவர். யாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்களோ இவரிடத்திலும் வசூலுக்காக போகிறார்கள். போய் கேட்டப்போ அவர் சொன்னார், நம்ம சொல்லுகிறோம் அல்லவா, ஏழைகள் வருகிற போது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்புறம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தோழர் இப்படி பதில் சொன்னார், செல்வ செழிப்பு கிடைத்ததற்கு பின்னால் நீங்கள் போங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே தான் என்கிட்ட வரி கேட்குற மாதிரி அல்லவா தெரிகிறது என்று அந்த சொல்லை உதாசீனப்படுத்தினார் அல்லவா. அந்த உதாசீனப்படுத்தி விட்டு இன்னொரு நபரிடத்திலே, செல்வ செழிப்புள்ள நபரிடத்திலே போய் அந்த 2 தோழர்கள் விசாரிக்கிறார்கள். அவர் சொல்லுவார், என்னிடத்தில் இதற்குண்டான வரியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அனுப்பியிருக்கிறார்களா என்று சொல்லிவிட்டு தான் வைத்திருக்கக்கூடிய ஒட்டகங்களில் சிறந்த ஒட்டகத்தை இன்னொரு நபர் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் இந்த 2 தோழர்களும் சொல்லுவார்கள், ஒருவர் ஒட்டகத்தை கொடுத்து விட்டார் யா ரசூலல்லாஹ், அதுவும் அவருக்கு கடமையானதை விட உயர் ரகமான ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் சொன்னோம், இந்த அளவிற்கு உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகவில்லை என்ற போது, பரவாயில்லை மனமுவந்து தான் நான் இதை கொடுக்கிறேன் என்று மனமுவந்து உயர்ந்த பொருளை கொடுத்ததாக சொல்லுகிறார். இந்த மனிதன் எங்களை திருப்பி அனுப்பிவிட்டார் என்ற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி கொடுத்து விட்டார். வ மின்ஹும் மன் ஆஹதல்லாஹ லஇன் ஆதானா மின் ஃபضலிஹி லனஸத்தகன்ன வ லனகூனன்ன மினஸ் சாலிஹீன். சில மக்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்கு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தால் நாங்கள் நல்ல முறையில் அதிலே ஜக்காத்து சதகாக்களை கொடுத்து நல்ல மனிதர்களாக ஆகுவோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபضலிஹி பகிலூ பிஹி வ தவல்லவுஹும் முஅரிதூன். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த மென்மையான வாழ்க்கையை கொடுத்ததற்கு பின்னால் கஞ்சத்தனத்தை மேற்கொண்டு அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹ் இறக்கினான் என்கின்ற இந்த செய்தியை அந்த சபையிலே உட்கார்ந்திருந்த இன்னொரு தோழர் இவரிடத்திலே வந்து சொன்னபோது, என்னை பற்றி இப்படி ஒரு ஆயத்தை இறங்கிவிட்டதா என்று பதறிப்போன அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தன்னுடைய ஜக்காத்தினுடைய பொருளை எடுத்து வந்து கொடுக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து நான் அந்த ஜக்காத்தை வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், போய்விடு என்று அந்த அவரிடத்திலே சொல்லுகிற போது அவர் அப்படியே தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு எனக்கு வந்த கை சேதம் எப்படியா என்று முடிவெடுத்து கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம், அவர்களுடைய காலத்தில் எடுத்து வந்து கொடுக்கிறார், என்னுடைய ஜக்காத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்திருக்க நான் எப்படி வாங்குவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் காலம் கடந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வருகிறது. அப்பொழுதும் வந்து தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுவார்கள், நபி அவர்களும் புறக்கணித்து விட்டார்கள், உயர்தரமான மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புறக்கணித்து விட்டார்கள், நானும் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புறக்கணிக்க, மூன்றாவது காலம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம். அப்பொழுது வந்தும் ஜக்காத்தினுடைய பொருளை கொடுத்த போது இதற்கு முன்னால் நபி அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று மூவரும் புறக்கணித்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் மட்டும் எப்படி வாங்கிக் கொள்வேன் என்று அனைத்து தரப்பாலும் அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டார் என்பதை நினைத்து பார்க்கிற போது அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்கிற்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான் என்பதை இந்த ஒரு வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரோ அதை விளங்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும், ஓதக்கூடிய வசனங்களில் இருக்கக்கூடிய ஆயிரம் கருத்துக்களை விளங்கி அதன்படி செயலாற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.